வணக்கம் மக்களே, இது நம்ம சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இன் யூபி யோதாஸ். ஏன்னா 22ஆம் தேதி நம்ம யூபி யோதாஸ் கூட விளையாட போறோம். ஏன்னா நடுவில் ஒரு 3 to 4 days பிரேக் இருக்குது தமிழ் தலைவர்ஸ். இதை கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம எந்தெந்த பிளேயரை எப்படி டேக்கிள் பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன். பட் அந்த அனலைசிஸை பார்த்து அவங்களே பார்ப்பாங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க, தமிழ் தலைவர்ஸ் சொல்லவே வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு ஃபேனா நம்ம ஒரு அனலைசிஸ், இந்த பிளேயரை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி பிடிக்கணும், எப்படி இந்த பிளேயரை இது பண்ணணுங்கிறத நான் சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டார்டிங் 7 புனேரி பட்டன்ஸ் கூட விளையாண்டது நேற்று மேட்ச்ல ட்ரா பண்ணிட்டாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 3 இதுலையுமே கொஞ்சம் லீடு வச்சிருந்தாங்க புனேரி. ஆனால் கடைசி ஒரு 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க 2 டீமும். ஆனால் அந்த இதில் பார்த்தீங்கன்னா பவானி ராஜ்புத்தும் அவங்க டிஃபெண்டர் சுமித் இவங்கெல்லாம் எக்ஸலண்ட்டாக விளையாண்டாங்க. சரி, இப்போ இந்த வீடியோவுக்கு வரலாம். இந்த வீடியோவில் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இன் ரைடர்ஸ் யூபி யோதாஸில் இது வரைக்கும் ரைடிங்கில் யார் யார் நல்லா விளையாண்டுருக்கிறா, எந்த பிளேயர் எப்படி டேக்கிள் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரத், அவங்க மெயின் ரைடர் பார்த்தீங்கன்னா பரத், சுரேந்தர் கில், ககன கவுடா, பவானி ராஜ்புத், அடுத்த கேஷவ், இவங்க எத்தனை பேரும் சப்ஸ்டியூட்டு மெயின் பிளேயர்ஸாக ஆடி இருக்காங்க இது வரைக்கும் மேட்சஸில். பரத்தும் பவானி இவங்க பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக விளையாண்டுட்டே இருக்காங்க. காரணம் என்ன, 2 பேரும் டால் ரைடர்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் ஒரு ஹைட் அட்வான்டேஜ் இருக்குது. ஹைட் அட்வான்டேஜ்னால அவங்க ஈஸியாக போனஸும் எடுத்துருவாங்க. அதே மாதிரி டேக்கிள் பண்ணி பிடிக்கும்போது சிங்கிளாக டேக்கிள் பண்ணக்கூடாது, செயின் டேக்கிள் பண்ணி தான் பிடிக்கணும் இவங்க 2 பேர்த்தையுமே. ஏன்னா பரத்துக்கிட்ட ஃபிசிக் இருக்குது. ஃபிசிக் வச்சு அவர் புஷ் பண்ணி முன்னாடி வந்துடுவார், டச் லைன் கிட்ட டச் பண்ணி மல்டி பாயிண்ட் ரைடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க போனஸ், நம்ம ஈஸியாக போனஸ் கொடுத்துட்றோம். இந்த போனஸை நம்ம தவிர்த்தோம்னா நம்ம உஈஸியாக அவங்கள டேக்கிள் பண்ணி உட்கார வைக்கலாம். ஏன்னா அவங்க பிரைமரி ரைடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் வச்சு விளையாடுறாங்க. சுரேந்தரும் ககன் கவுடாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ்ட் ஒரு 2-3 மேட்சாக விளையாடல. காரணம் இன்ஜுரியாக கூட இருக்கலாம், நம்ம கூட விளையாட வைக்கிறது கூட இருக்கலாம், அது லேட்டராக நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பவானி ராஜ்புத்தும் சரி பரத்தும் சரி 2 பேருமே போனஸ் எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஹைட் அட்வான்டேஜ் பரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு சில டைம் டபுள் தை ஹோல்டாக டேக்கிள் ஆயிடுவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஸ்தமிக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் கார்னரில் நித்தேஷை விளையாண்டாலும் சரி, அடுத்த மாதிரி சாகில் குலியா விளையாண்டாலும் சரி, பவானி ராஜ்புத் அவங்க சைடில் தான் ஏறி போனஸ் அடிப்பார். அதே மாதிரி லெஃப்ட் ரைடு வேகமாக ரன் கொடுப்பாரு. அதனால என்னென்னா கார்னர் கவர் எந்த பிளேயராக இருந்தாலும் டேஷ் பண்ணி வெளியே தள்ளணுமோ பார்க்கணுமோ தவிர்த்து அவங்கள டச் லைன் கிட்ட கொண்டு போகக்கூடாது. கொண்டு போனால் ஈஸியாக டச் பாயிண்ட் எடுத்துருவாங்க. மல்டி பாயிண்ட் ரைடு அவங்களுக்கு போகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இவங்க 2 பேரும் இன் பொசிஷனில் டேக்கிளும் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷவ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ரைடராக உள்ளே வருவார். அவர் கொஞ்சம் ஸ்பீட் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவர் இந்த அலசுவோன்னு சொல்லுவோம்ல, டீமுக்குள்ள மேட்ச் உள்ளே போயிட்டு எல்லா பக்கமும் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரியான பிளேயர். கொஞ்சம் ஸ்பீட் இருக்குது, ஆனால் இவரையும் கேர்ஃபுல்லாக விளையாட்டோம். சரி, இப்போ இவங்களோட இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. இப்போ கார்னர் பொசிஷன் 2 கார்னர் பொசிஷன்லையும் பார்க்கலாம். சுமித் லெஃப்ட் கார்னரில் சுமித்தும், ரைட் கார்னரில் ஹிதேஷும் விளையாண்டுருக்குறாங்க. ஷாகுலும் விளையாண்டுருக்கிறாரு. பட் அவர் இன்லேயும் விளையாடுறாரு, கவர்லேயும் விளையாடுறாரு, எல்லா பொசிஷன்லேயும் அவர் மாற்றி மாற்றி விளையாடுறாரு. ஆனால் ஒரு சிலர் ஸ்டார்டிங் 11ல் விளையாட மாட்டேங்கிறாரு. ஆனால் நடுவில் ஒரு சூப்பர் டாக்கிள் சுச்சுவேஷனோ இல்லை டுவார் டை சுச்சுவேஷனோ சப்ஸ்டியூட் ஆகி உள்ளே வர்றாரு. சரி, இப்போ சுமித் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்டன், அவர் பார்த்தீங்கன்னா டீப்பாக உள்ளே போனால் அவர் டேக்கிள் பண்ணிடுவார், ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சியானே ஷாதுலு மாதிரி உள்ளே போனீங்கன்னா, டீப்பாக உள்ளே போனீங்கன்னா டேக்கிள் பண்ணிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை தப்பு பண்ண வைக்கணும்னா நம்ம போனஸ் எடுக்கிற மாதிரி காலை கொடுத்து டச்சு உதைச்சா மட்டும்தான் அவர் பிடிக்க முடியாது. இங்கே டீப்பாக காலை உள்ளே கொடுத்தீங்கன்னா பிடிச்சிருவார், டேக்கிள் பண்ணிடுவார். அதே மாதிரி ஹிதேஷும் சேம் அதே தான். இவங்க 2 பேரோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா டுவார் டை சுச்சுவேஷன், சூப்பர் டாக்கிள் சுச்சுவேஷனில் எக்ஸலண்ட்டாக 2 பேர் இருந்தால் கூட டேக்கிள் பண்ணி பிடிச்சிடுவாங்க. அதனால் நம்ம ரைடர்ஸு இவங்கள பார்த்து விளையாண்டுக்கணும். எந்த டைமில் பாயிண்ட் எடுக்கும், எந்த டைமில் பாயிண்ட் எடுக்க தேவையில்லையோ அந்த டைமுக்கு பாயிண்ட் எடுக்காமல் நம்ம வந்துடலாம். அதே மாதிரி ஷாகுல்
ஷாகுல் பார்த்தீங்கன்னா ரைட்லேயும் ஆடுவார், லெஃப்ட்லேயும் ஆடுவார், இன் பொசிஷன்லேயும் ஆடுவார். அதனால் இவரையும் பார்த்து அடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க கவர் டிஃபெண்ட் பார்த்தீங்கன்னா கங்கா ராமும் அஷு சிங்கும், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கவர் பொசிஷனில் ஆடுறவங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சாக கங்காராம் பார்த்தீங்கன்னா டாக்கிள் அப்படின்னா டேஷ் பண்ணி வெளியே தள்ளுவாங்க. இந்த இந்த இன்னொரு கார்னர்லேருந்து ரைடர் ஏறி வரும்போது டபுள் தை ஹோல்ட் போட்டு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் இருக்குது. அதனால இவங்களை கேர்ஃபுல்லாக ஆடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பிளேயர் நம்ம ஃபார்மர் லாஸ்ட் சீசன் சூப்பர் டாக்கிள் லெஃப்ட் கார்னர் முகமது ரெசா கபூத்தராங்கி அவர் சப்ஸ்டியூட் பெஞ்சில் இருப்பார். க்ரூஷியல் டைமில் இவரும் சூப்பர் டாக்கிள் சுச்சுவேஷனில் எக்ஸ்பர்ட்டு. நம்ம சொல்லவே தேவையில்ல, போன சீசன் சூப்பர் டாக்கிள்னு வந்தாவே அவரை தான் நம்ம இறக்குவோம். அதனால் இவரையும் நம்ம பார்த்து அடி தான் ஆகணும். எனிவே கைஸ், தமிழ் தலைவாஸ் 22ஆம் தேதி மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் நாம் இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸ், ஏன்னா இப்போ ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இதை கேபிட்டலைஸ் பண்ணி இருக்கிற மேட்சஸை நம்ம ஜெயிச்சு மேலே வந்தால் நம்ம செமிஸ் குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனி வர மேட்சஸ் நம்ம எல்லா மேட்சஸும் டூ ஆர் டை மேட்ச் மாதிரி விளையாண்டே ஆகணும். தமிழ் தலைவர்ஸ்க்கு வாழ்த்து சொல்கிறேன். அடுத்த மேட்ச் வின் பண்ணணும், வின் பண்ணி ஆகணும் இனி வர மேட்சஸ். அதே மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, என் வீடியோஸ் பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய வீடியோஸ் கொண்டு வரேன். அதே மாதிரி அடுத்தது ஐபிஎல் பற்றியும் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் எடுத்தால், என்னோட ப்ரெடிக்ஷன் எந்த பிளேயர் எடுத்தால் நல்லாயிருக்குங்கிறது நீங்களும் வாங்க, உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடுங்க. கபடியாக இருந்தாலும் சரி, ஐபிஎல்லாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஎஸ்எல்லாக இருந்தாலும் சரி, உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அதே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக கபடி ஃபேன்ஸ், ஃபுட்பால் ஃபேன்ஸ் ஆர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோ பற்றி பேசுவோம். இப்போ போதுமான டைம் இல்லாதனால என்னால் ஒரு சில டைம் குயிக்காக வீடியோஸ் கொண்டு வர முடியல. இனி வர இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைமிங் அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணி நான் உங்களுக்கு கொண்டு வரேன். எனிவே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ப்ளீஸ் டூ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.